இன்றைக்கி சத்தான சமையலில் பாலக் டோஃபு ரைஸ், அதாவது பாலக்கீரையோட டோஃபு, அதாவது சோயா பன்னீர் சேர்த்துட்டு ஒரு கலவை சாதம். ரொம்ப சிம்பிளான சாதம் தாங்க. உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும்னா டோஃபு சேர்க்கலாம், இல்லை வேண்டானாக்கா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம், உங்களோட விருப்பம் தாங்க. டெய்லி வந்து நம்ம ரெகுலராக செய்கிற கலவை சாதம் மாதிரி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்குங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ஏதாவது சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் முக்கியமானது நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்குறேன். அது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் சேர்த்துட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்குங்க. அதை வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாலக் டோஃபு ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பாலக் டோஃபு ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உதிரியாக வேக வைத்த சாதம் 100 கிராம் அளவு, டோஃபு எனப்படும் சோயா பன்னீர் விரும்பும் அளவு, பாலக் எனப்படும் பசலைக்கீரை 15 இலை, உரித்த சின்ன வெங்காயம் 10, வேக வைத்த பட்டாணி விரும்பும் அளவு, வேக வைத்த ஸ்வீட்கார்ன் விரும்பும் அளவு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 7 முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவைப்படும் அளவு. பாலக் டோஃபு ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ணது சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து வதக்கி அரைக்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாதம் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா அரை அழாக்கு கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் இருக்கும். அதை வந்து உதிரியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அது நல்லா ஆறிய பிறகு நம்ம பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 இலை இருந்தால் போதுங்க. இந்த அரை அழாக்கு அப்படிங்கிறப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான அளவு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இலையை வந்து நம்ம எப்போவுமே பாலக்கை வந்து அறியக்கூடாதுங்க. காம்பை மட்டும் கிள்ளிட்டு அந்த காம்பு பகுதியை கூட நம்ம வந்து கூட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து அந்த இலையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இலையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெயில் வந்து முதல்ல நான் சேர்க்க போகிறது வந்து சீரகம். இதை வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம். முதல்ல சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு பூண்டு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி, இப்போ இதோட வந்து கீரை சேர்த்துக்க போகிறேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஷ்ரிங்கானா போகணும் பாருங்கள். இப்போ லேசாக வதக்கிய பிறகு அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இதில் வந்து வெறும் கீரையை மட்டும் அரைச்சாக்க ஒரு ஹோல்டு இருக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது. ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போடலாங்க. இப்போ இதை வதங்கிடுச்சு, ஒரு தட்டில் மாற்றிடலாங்க. இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த பாலக் அரைச்ச விழுத பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க, பேஸ்ட் மாதிரி. இதுக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அப்போ தான் நம்ம கலவை சாதத்துக்கு சலக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே இந்த வானிலையில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எப்போதும் போல் எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்காமல் கரம் மசாலா சாமான்கள், அதாவது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும், டேஸ்ட்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மிக்சர் வெஜிடபிள்ஸ் வேணாக்கா மிக்சர் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா. இப்போ இது வந்து சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். சவுத் இந்தியன் ஸ்டைல்னாக்கா நம்மளுக்கு கடுகு தான். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு. இதோட அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது பெருங்காயத்தூள். சுலபமாக ஜீரணமாகும் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா. கருவேப்பிலை சேர்த்த பிறகு கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம்.
பூண்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கிறப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் டோஃபு வந்து பொதுவாக வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து டோஃபு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடுங்க, பன்னீர் மாதிரி கிடையாது. அதே மாதிரி வந்து டோஃபு வந்து நான் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன். அதாவது துருவிட்டு லாஸ்ட்டில் சேர்த்தாக்க இப்போ மேலே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றப்ப அப்படியே நம்ம கலந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இங்கே விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தக்காளி சேர்க்கலாம். ஆனால் பொதுவாக நான் தக்காளி சேர்க்கறது கிடையாதுங்க. அது எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னும் பட்டாணி. அது நம்மளுடைய ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் அது எல்லாமே பண்ணலாம். அது போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும், அவ்வளோதான். முதல்ல வந்து இதோட ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஃப்ரோசன் கார்னுங்க, அதனால லேசாக வெந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ் கார்ன் வாங்கினீங்கன்னாக்க கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட பட்டாணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கிய பிறகு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்சி விழுதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் அது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால பச்சை வாடை இருக்காது. கொஞ்சம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டால் போதுமானது. பொதுவாக இதுக்கு உப்பு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கலாங்க, லேசாக அது மிக்ஸ் ஆகிறதுக்காக. சாதம் சேர்த்துட்டு மீதியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கமகமான்னு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரை அழாக்கு அப்படின்னாக்கா 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் சூடாகிற வரைக்கும் கலந்து விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கலைன்னா கூட இது நல்லா இருக்குங்க. அந்த க்ரீன் கலரு, லைட் க்ரீன் கலர் அழகாக இருக்கும். நல்லா சூடாகிற அளவுக்கு கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக அடுப்பை அணைச்ச பிறகு எலுமிச்சப்பழம் கூட பிழிஞ்சிக்கலாம். பாலக்கோட எலுமிச்சப்பழம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். பிழிஞ்சி சேர்த்திங்கன்னாக்க அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்திங்கன்னா பொதுவாக இதுக்கு வந்து ஒரு ரைத்தா மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைனாக்கா ஒரு மிக்சர் வெஜிடபிள் ரைத்தா கொடுத்துக்கோங்க. கேரட்லேருந்து, வெங்காயத்துலேருந்து, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி எல்லாமே என்னென்ன ராவாக சேர்க்க முடியுமோ, கேபேஜ், அந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்சர் வெஜிடபிள் ரைத்தா கொடுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் வந்துடுச்சு. மிக சுவையான இந்த பாலக் ரைஸ் ரெடி. அதாவது இதில் வந்து நான் டோஃபு வந்து இப்போ கடைசியாக இதில் டிஸ்பிளே கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மேலே வந்து சேர்க்க போகிறேன். அடுப்பு அணைச்சிடுறாங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாலக் டோஃபு ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன். இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க தலைக்கீழே திருப்புறதுக்காக. இப்போ இதில் மாற்றலாம்.
இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணால் இப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா டோஃபு வந்து 2 விதமாக ஆப்ஷன் கொடுக்குறேங்க. ஒன்று வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி துருவி சேர்க்குறது, இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ண பிறகு அந்த அரைச்ச விதை சேர்க்கறதுக்கு முதல்ல சேர்த்துக்கலாம். பாலக் டோஃபு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.